லைஃப்ல எப்போ ஏதாச்சும் உருப்படியா பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் நம்ம மைண்டுக்கு வர்றது ஒரு லிஸ்ட்டை போடுவோம். இதுக்காக நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ஒன்னாருக்கும் டாஸ்க் ரிமைண்ட் பண்ற மாதிரி அலாரம் வச்சிருக்கேன். நிறைய பேப்பர்ல கோடு போட்டு பிளான் பண்ணியிருக்கேன். பிளான் பண்ணதை முடிக்க முடியாம கிழிச்சு போட்டுருக்கேன். எவ்வளவு பண்ணியும் என்னால ப்ரொடக்டிவிட்டி பக்கம் கூட போக முடியல. அப்போ வேர் வி ஆர் மிஸ்ஸிங் அவுட்? இந்த மாதிரி நிறைய கொஸ்டினுக்கு ஆன்சர் தர மாதிரி தான் இந்த வீடியோ பிளான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ முடியும் போது வில் டூடு லிஸ்ட் ரியலி ஒர்க்? வை ஆர் வி ஃபெயிலிங்? எப்படி பிளான் பண்ணால் ஒர்க் அவுட் ஆகும்? அண்ட் பெஸ்ட் டூடு லிஸ்ட் பிளான். முக்கியமாக இந்த வீடியோவை பிளேலிஸ்ட்டில் போட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் ப்ரொகாஸ்டேட் பண்ணாமல் இருக்கேன். ஒரு பெண்ணும் பேப்பர் கையில் எடுத்துக்கோங்க. இல்லைனா இந்த மாதிரி எத்தனை வீடியோ பார்த்தாலும் உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகாது. வித் யோர் ஆல் அட்டென்ஷன் இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். வில் டூடு லிஸ்ட் ரியலி ஒர்க்? டெய்லி பிளானர் டூடு லிஸ்ட்லாம் வந்து இந்த மோட்டிவேஷன் வீடியோ நிறைய பார்த்துருப்போம். நிறைய சக்ஸஸ்ஃபுல் பீப்பிள் நிறைய ஷேர் பண்ணி பார்த்துருப்போம். பட் ஆனால் நம்ம சின்ன வயசுலேருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஸ்கூல் போகும்போது நம்ம எல்லாருக்கும் ஹோம் ஒர்க் ஒன்று கொடுப்பாங்க. எல்லாமே நம்ம மிஸ் பண்ணாமல் முடிச்சுட்டு வர இந்த டைரி ஒன்று கொடுப்பாங்க. அதை நோட் பண்ணி வச்சுப்போம். நம்ம எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்க்கு அப்புறம் நம்மளே நிறைய நோட் பண்ணி நம்மளே செய்ய ஆரம்பிப்போம் எல்லாமே. அப்படி நோட் பண்ணும்போது நம்ம மைண்ட்ல வந்து ஹோம் ஒர்க் ஒன்று இருக்கு, அதை எப்படியாச்சும் நம்ம முடிச்சே ஆகணும்னு சொல்லி நம்ம மைண்ட்ல ஓடினே இருக்கும். அதே மாதிரி ஒரு ஹோம் ஒர்க்கும் முடிக்கும் போதும் நம்ம அதை முடிச்ச சாட்டிஸ்ஃபேக்ஷன் அடுத்த ஹோம் ஒர்க்கும் முடிக்க பார்ப்போம். அதே மெத்தடாலஜி தான் நம்ம டூடு லிஸ்ட் டெய்லி பிளான்லாம் அப்ளிகபிள் ஆகுது. ஆனால் எங்க ஹோம் ஒர்க் செக் பண்ண டீச்சர்லாம் இல்லை, நம்ம தான் எங்க டீச்சர். டெய்லி டாஸ்க் அண்ட் வீக்லி டாஸ்க் இதை பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணா நம்ம சக்சஸ் ரேட் 80% வரையும் இருக்கும்னு சொல்றாங்க. இதை இன்னும் என்ஷோர் பண்ற மாதிரி ஷாம்ருக் சௌடரி ஒரு பர்சன் அவங்க 300+ ஸ்டூடெண்ட்டை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து டூடு லிஸ்ட்ல ஃபாலோ பண்ணாங்களோ அவங்க ப்ரொக்ராஸ்டினேஷன் லெவல் ரொம்ப கம்மியா இருக்கு. அதே மாதிரி அவங்க கோல்ஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. நம்ம கம்ப்ளீட் பண்ண டாஸ்க்கை டிக் பண்ணும்போது நம்ம டோபமைன் 90% இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றாங்க. which is nothing but happy ஹார்மோன் கிடைக்கிறதுனால நம்ம டே ஃபுல்லா பாசிட்டிவா இருப்போம். இதே மாதிரி மற்ற டாஸ்க்கை வந்து ஈஸியா கம்ப்ளீட் பண்ணிடுவோம். at least we confirm that டூடு லிஸ்ட் actually work. அப்போ நம்ம எங்க ஃபெயில் ஆகும்? நம்ம இதை பிளான் பண்றது வீக்கெண்ட், மந்த் எண்ட் அண்ட் இயர் எண்ட் தான் பிளான் பண்ணுவோமே. ஒரு விஷயத்த பர்ஃபெக்டா ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறோம். பட் நம்ம கிட்ட எவ்வளவு பெரிய மோட்டிவேஷன்னாலும் இந்த ஃப்ரைடே சாட்டர்டே வந்து மண்டே பார்ட்டிலாம் சொல்லி தள்ளி போடுறோம். நம்ம எவ்வளவு பர்ஃபெக்டா பிளான் பண்ணாலும் நம்ம கோலை வந்து அன்ரியலிஸ்டிக்கா பிளான் பண்ணிடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் குண்டா இருக்கேன், எனக்கு ஃபிட்னஸ் தான் மேஜர் இன்செக்யூரிட்டிஸ். பிளான் பண்றது டெய்லி 2 times ஒர்க் அவுட் பண்ணணும், கார்டியோ ஒர்க் அவுட் பண்ணணும் அண்ட் 10,000 ஸ்டெப்ஸ் நடக்கணும். ஒர்க்லாம் முடிச்சுட்டு இதெல்லாம் பண்ணலான்னு பிளான் பண்ணும்போது என்னோட டைம் இல்லைன்னு சொல்லி நிறைய தள்ளி போட்டுருவேன். என்னோட ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரவே டைம் ஆகிடும். இதெல்லாம் வர பண்ணணுமா சொல்லி நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம் சொல்லி தள்ளி போட்டுருவோம். இந்த டேவை நான் எவ்வளோ ஆக்குப்பைடாக கொண்டு போகிறேன்னு நம்ம இமேஜினேஷனை ஃபீல் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம ரியலிஸ்டிக்காக அப்ளை பண்ணணும். இதெல்லாம் நான் வீக்கெண்ட்ஸில் இருக்க மைண்ட் செட் வச்சு பார்த்தா என்னோட நார்மல் பிளானிங் தான். இதுவே நம்ம வீக் டேஸ் பார்க்கும்போது இதெல்லாம் ஓவர் பிளானிங் சொல்லி கன்சிடர் பண்ணுறோம். மோஸ்ட்டாக இந்த 3 ரீசன்னால நம்ம ஃபெயில் ஆகிறோம். ஸோ இதனால் எப்படி அப்ளை பண்ணால் கரெக்டாக இருக்கும் சொல்லி நம்ம பார்க்கலாம். அலெக்ஸ் கேபலோவஸ் இவர் ரூல் ஒரு கண்டுபிடிச்சாரு. 1/3/5 ரூல் படி ஒரு பிக் டாஸ்க் 3 லெஸ் ப்ரையாரிட்டி டாஸ்க் 5 ஸ்மால் டாஸ்க். இந்த மாதிரி நம்ம ஒரு சிம்பிளான பிளான் பண்ணணும். நம்ம கம்ப்ளீட்டா முடியணும் இல்லை, அட்லீஸ்ட் நம்ம ட்ரை பண்ணுவோம் முடிக்க. இந்த மாதிரி நம்ம டெய்லி டாஸ்க்கை பிளான் பண்ண சொல்றாங்க. அதுக்கு நம்ம 9 டாஸ்க்ல கம்ப்ளீட் பண்ணணும் அவசியம் இல்லை, ஜஸ்ட் இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி பண்றது மூலமா நம்ம டெய்லியும் 90% ஆஃப் டெய்லி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண முடியும் சொல்றாங்க. இன்னைக்கு என்னோட ஹை ப்ரையாரிட்டி டாஸ்க் பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் வீடியோக்கு வந்து ரிசர்ச் பண்ணி R&D பண்ணி நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இப்போ அதுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ரெண்டாவது செகண்டரி டாஸ்க், இல்லை நான் ஒரு ஜிம் போகணும், 2-3 hours படிக்கணும், அந்த மாதிரி நிறைய டாஸ்க் வச்சுக்கலாம். மூணாவது ஸ்மால் டாஸ்க், 2 வீடியோ எடிட் பண்ணணும், அப்புறம் கடைக்கு போய் நோட் பென் வாங்கணும். இந்த மாதிரி குட்டி குட்டி டாஸ்க்கை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன் அப்படி ஆர்கனைஸ் பண்ணுறோம்னா ஒரு பிக்கர் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணும்போது அது கிடைக்கிற மோட்டிவேஷன் ரொம்ப ஹையாக இருக்கும். இந்த மோட்டிவேஷனை வச்சு நம்ம ஈஸியாக வந்து ஸ்மால் டாஸ்க்கை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஐடியா ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ டெய்லி டாஸ்க்கை நம்ம எப்படி பிளான் பண்ணுறது? ஆல் அபவுட் ஒரு பர்சனல் கன்வீனியன்ஸ். என்னோட ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல நான் முன்னாடி சொன்ன எல்லாமே ட்ரை பண்ணிருக்கேன். எனக்கு ஆக்சுவலி நோஷன்ற ஒரு சாஃப்ட்வேர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஆல் அபவுட் பர்சனல் கன்வீனியன்ஸ். சில பேருக்கு பிசிக்கலா எழுதுறதா பிடிக்கும், சில பேருக்கு வந்து சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண பிடிக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் டைம் இந்த பிசிக்கல் நோட் புக் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. பட் இதுக்கு பின்னாடி இருக்க ஒரு ஐடியாலஜி சொல்றேன். நீங்க பிளான் பண்ற டாஸ்க்கை வந்து ரொம்ப ஈஸியா ரீச் பண்ற மாதிரி இருக்கணும். அது நீங்க யூஸ் பண்ற டெஸ்கா இருக்கலாம், யூஸ் பண்ற போனோட ஹோம் பேஜா இருக்கலாம். அடிக்கடி ஃபேஸ் பண்ணும்போது அது ஒரு ரிமைண்டர் மாதிரி ஒர்க் அவுட் ஆகும். அப்படி பார்க்கும்போது நம்ம எப்போ டைம் கிடைக்கும் அப்போ முடிக்க பார்ப்போம். ஆர்கனைசிங் யுவர் லைஃப் இஸ் நாட் அபவுட் பர்ஃபெக்ஷனிசம், இட்ஸ் அபவுட் இம்ப்ரூவிங் ஓவரால் quality of life.